friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் வண்டு வராம வருஷக்கணக்கா எப்படி ஸ்டோர் பண்றதுங்கற வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். फ्रेंड्स, நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல ஆல்ரெடி அரிசி மாவு வீடியோ, கோதுமை மாவு வீடியோலாம் எப்படி மாவு அரைக்கிறதுங்கற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றதுங்கறத பார்க்கலாம். எப்போதுமே நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம வச்சிருக்க டப்பா பாத்தீங்கன்னா ஏர் டைட்டான பாக்ஸா இருக்கணும். இன்னொன்னு ஈரத்தன்மையே இல்லாம மாவை எப்போதும் சலிச்சிட்டு தான் கொட்டி வைக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாவை எப்போதுமே கை போட்டா இல்லாம இந்த மாதிரி கப்பு ஏதாவது கரண்டி ஏதாவது வச்சிட்டு நீங்க மாவு ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது எடுத்துக்கணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் மாவுல ஈரத்தன்மை இல்லாம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு காட்டன் தான் எடுத்துர்க்கேன். அதுல கல்லுப்பு எடுத்துக்கலாம். கல்லுப்பு அல்லது தூளுப்பு கூட எடுத்துக்கலாம். இத இந்த காட்டன் டிஷ்யூல வச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு வச்சுக்கலாம். எந்த டப்பால நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு வச்சிருக்கோமோ அந்த டப்பால நம்ம முடிஞ்சு வச்சிருக்கிற இந்த உப்பு மூட்டைய அதுல வச்சிட்டு மாவள்ளி போட்டுறலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அரிசி மாவு, கோதுமை மாவு ரொம்ப நாள் வரைக்கும் வண்டு பூச்சி இல்லாம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். செகண்ட் மெத்தட் என்னங்கறத பார்க்கலாம். அதுக்காக நான் பிரிஞ்சி இலை தான் எடுத்துர்க்கேன். பிரியாணிக்காக யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிரிஞ்சி இலை தான் அது. இதை நீங்க இந்த கோதுமை மாவு, அரிசி மாவு வச்சிருக்க அந்த டப்பால போட்டு நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் வண்டு பூச்சி எல்லாம் வராம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அரிசி மாவு, கோதுமை மாவுக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி மைதா மாவுக்கும் நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுங்கறத பார்க்கலாம். மைதா மாவு நான் எப்போதுமே அதிகமான அளவு வாங்கி வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி பாக்கெட்டா தான் வாங்குவேன். பாக்கெட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம அதுலயும் இந்த பிரிஞ்சி இலைய போட்டு வச்சிட்டு இதுல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் சரி, வெளியில வச்சாலும் சரி, இதே மெத்தட்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதுல வண்டு வராம இருக்கும். फ्रेंड्स, இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிட்ட இந்த வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching. Thank you friends.